இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து எழுப்புதல் வருவதற்கான 7 விதமான காரணங்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வேதாகமத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான எழுப்புதலை நாம் பார்க்கலாம். சில மனிதர்களை கொண்டு அங்கே ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் வழி நடத்துவதை கூட நாம் கற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக மோசே எடுத்துக்கொண்டால் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறான். அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் வருகிறது. அங்க தன் ஜனங்களை மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் வழி நடத்துகிறார். அங்கே ஒரு மாபெரும் எழுப்புதல் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, எலியாவின் காலத்திலே அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. எசபேல் ராணி, இந்த எலியா கர்த்தரே தேவம் என்று சாதிக்கிறார். அங்க எலியா தீர்க்கதரிசி ஜனங்களுக்குள்ளாகவே அவன் நிரூபித்து காட்டுகிறான். அக்கினியால் பச்சிக்கிற தேவன் உண்மையான தேவன் என்று அங்கு திரள் ஜனங்கள் ஆண்டவரை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். இன்றைக்கு எழுப்புதலுக்கான மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இங்க நமக்குள்ளே அதிகமான உந்துதல், நம் ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு செல்கிறோம், எல்லாம் செய்யறான எழுப்புதல் வருவதற்கான காரணங்கள் வருவதில்லை. எழுப்புதலுக்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால், நாம் கர்த்தர் உண்மையான தேவன் என்பதை கண்டு கொள்வது. என்ன சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா, எழுப்புதல்ல திரள் ஜனங்கள் ஒருமனப்பட்டு எல்லாரும் இணைந்து ஆண்டவரை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் தங்களை தேவனுக்கு அர்ப்பணிப்பதுதான் எழுப்புதல். இன்னும் பாத்தீங்கன்னா, அது தனி மனிதருக்கு வரும்போது ஒரு தனி நபர் அதை அனுபவித்து தன்னை அர்ப்பணிக்கும் போது அது ரட்சிப்பு என்று சொல்லுவோம். ஆனால் திரளான ஜனங்கள் ஒரு மனதோடு திரளா வந்து அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது எழுப்புதல். இங்க பாத்தீங்கன்னா, ஆதி அப்போஸ்தலர் காலத்துல ஒரே நேரத்துல ஒரே பிரசங்கம், பேதுருவோட பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களாம். எவ்வளவு பெரிய எழுப்புதல்! இன்றைக்கு ஆலயங்கள்ல அநேக வார்த்தைகளை கேட்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், நிறைய ஜெப கூடுகைகள், எழுப்புதல் கூட்டம், எழுப்புதல் ஜெபம் எல்லாத்துக்கும் கலந்துக்கணும். ஆனால் ரட்சிக்கப்படுறவர் மிக குறை. 3000 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். பாருங்க, இன்றைக்கு 3வது நாளிலே அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதிகமா பிரயாசப்படுறாங்க. அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 5:42 தினந்தோறும் தேவாலயத்தையும் வீடுகளையும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தாங்க. இடைவிடாம அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் செய்வதை பார்த்து, அவர்கள் செய்த அற்புதத்தை பார்த்து, அவர்கள் மூலமாக கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்த்து மூர்க்கம் அடைகிறார்கள். பாருங்க, இயேசுவ எப்படியாவது அழிச்சிடணும் அப்படி பொறாமையினாலே சிலுவையில அரைஞ்சாங்க. ஆனா பாருங்க, இயேசு மரித்து அவர் உயிர் தெழுந்த அந்த நேரத்துல சீஷர்களாம் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்காங்க. அதே சீஷர்கள் இயேசுவை போல அற்புதம் செய்யறாங்கன்னு பார்த்து அவங்க மூர்க்கம் கொள்கிறாங்க. ஆனாலும் அப்போஸ்தலர்கள் விடவே அவர்கள் தினந்தோறும் அவர் பிரயாசப்படுறாங்க, பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் பிடித்து கொண்டு நியாயஸ்தானத்துல கொண்டு விடுறாங்க. அப்போ கமானியல் என்ற ஒரு பரிசேயன் வந்து சொல்றான், ஆலோசனை கொடுக்கிறான், நீங்க இவர்களை எதிர்க்க வேண்டாம், ஆனா முன்பதாக தெயுதாஸ் என்ற ஒரு மனிதன் இவ்வாறாக எழும்பினா, அவனுக்கு முன்பாக 400 பேரை அவனை சேர்த்து கொண்டு அவன் வந்து ஒரு கூட்டத்தை தனக்காக உருவாக்கி கொண்டான். ஆனால் அவன் அழிந்து விட்டான். நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, தெயுதாஸ் என்பவன் அவன் அழிந்து விட்டான் என்பதை அறிந்தீர்களா என்று சொல்லி அந்த கமாலியல் சொல்றான். அது மாத்திரமல்ல, கலிலேயலான யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பெரியவனாக்கி தனக்கென்னு ஒரு கூட்டத்தை அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டான்.
அவன் தனக்காக தன்னுடைய வேலை செய்வதற்காக ஒரு கூட்டத்தை அவன் எழுப்புகிறான். ஆனால் அங்கே நடந்தது என்ன? அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது. அதே போல இவர்கள் தானாக எழும்பினால் அவர்கள் அழிந்து விடுவார்கள். ஆனால் தேவனாய் உண்டாயிருந்தால் அவர்களை யாரால அழிக்க முடியாது என்று சொல்லி ஆலோசனை பார்க்கிறார். அப்போது அப்போஸ்தலர்களை பிடித்து அடித்து அவர்களை துன்புறுத்தி இனி ஆண்டவரை பத்தி பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். ஆனாலும் அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரசங்க பண்ணுவதிலும் தேவாலயத்துல செல்வதிலும் அவர்கள் ஒரு நாளும் தடை பண்ணாதபடி அவர்கள் சென்றார்கள் என்று சொல்லி இங்கே அந்த அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்கள், இன்றைக்கு அதிகமான பிரயாசம் படுகிறோமா? எத்தனை பேர் ஆலயத்துக்கு வருவதற்கு பிரயாசப்படுறோம்? தேவாலயத்துல கொடுக்கப்படுற வார்த்தைகளை கவனித்து நாம் அந்த வார்த்தை விசுவாசிக்கிறோம். இந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே நடந்தது போலவே இன்றைக்கு அநேக இடங்களே நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு கூட இடமில்லை. பாருங்க, எத்தனையோ வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்புவதற்கு கிறிஸ்தவர்கள் இல்லை. புறஜாதிகளுக்குள்ளே எப்படி நாம் சாட்சியாக இருக்க முடியும்? பாருங்க, இன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்துல இன்றைக்கு வேதாகமத்துல அநேக காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதங்கள் நடந்ததுக்கு, அவ்வளோ எழுப்புதலுக்கு காரணம் அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். மோசையும் கூட எலியாவும் கூட என்னும் முன்பதாக வேதாகமத்திலே குறிப்பிட்ட அத்தனை நபர்களும் பிரயாசப்பட்டார்கள். நாமும் கூட எழுப்புதல் வருவதற்காக இன்றைக்கு பிரயாசப்படுமா? கர்த்தருக்காக சில நாட்களிலே சில காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாட்களிலே நம்மால் முடிந்தவரை நம்ம குடும்பத்தையாவது, நம்மளுடைய கிராமத்தையாவது, இல்லை நம் பக்கத்துல இருக்கிற சபைகளுக்குள்ளாக சென்று ஆண்டவரை பற்றி சொல்வதிலே நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட எழுப்புதல் வருவதற்காக ஆதி அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவங்க பிரயாசப்பட்டார்கள். ஆண்டவர் நாமத்தை சொல்லி பிரசங்கித்தார்கள் என்ற வார்த்தையின்படி நாங்களும் கூட கிடைக்கிற இடங்களிலே சப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்வதற்கு சப்பா பிரஜாதிகள் மத்தியிலே நாங்கள் நமக்கு சாட்சியாக வாழ கிருபை தாங்க. இந்த எழுப்புதலை இங்க சபைகளுக்குள்ளாக கொண்டு வாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக கொண்டு வாங்கப்பா. துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை